உங்கள் சொத்தை ஆட்டைய போடத்தான் இவ்வாறெல்லாம் நடப்பதாகவும் அதற்காக சிலர் காத்து கிடப்பதாகவும் சொல்லப்படுகிறதே உண்மையா? உங்கள் சொத்து மதிப்பு தான் என்ன? முதல் விஷயம், இந்த சொத்துங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. எங்களுடைய கைலாச அமைப்பை சொல்லிடுறேன். உலகம் முழுக்க 1000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் 160 நாடுகளிலே நடக்கின்றது. எல்லாமே டெமோக்ராட்டிக், ரெஸ்பான்சிபிள் டெமோக்ரசி. யார் பொறுப்பெடுத்து அந்தந்த மடங்கள், ஆதீனங்கள், குருகுலங்கள், ஆசிரமங்கள், யூனிவர்சிட்டிஸ் இதை நடத்துறாங்களோ அவரவர்கள் ஒன்றாக சேர்ந்து, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறவங்க ஒன்றாக சேர்ந்து டெமோக்ராட்டிக்கா நடத்துற செட்டப் இது. இதுதான் எங்களுடைய எக்கனாமிக் பாலிசிங்க. அதனால சொத்துங்கிற அந்த கருத்துக்கே இங்கு மதிப்பில்லை, நோக்கமில்லை. எல்லா நாட்டில் இருக்கின்ற நிறுவனங்களும் அந்தந்த நாட்டினுடைய சட்டத்திற்கு உட்பட்டு முறையாக நடப்பதனால் எந்த சொத்தையும் யாரும் அபகரிக்க இயலாது.